பச்சை கால் கருடன் பார கைலாசம் வாராய் அவன் கைலாசம் வந்தல்ல அடி எந்தங்க பார்வதி எந்தங்கை பார்வதி அம்மா நீ எடை எடைத்த விவரம் என்ன தங்கையே பார்வதி என்ன அழகா காத்து வருது எம்மா தங்கையே பார்வதி ஏனம்மா என்னை அழைத்தாய் அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு அண்ணா கோபால கண்ணா அண்ணா ஆண்டவே வர வர ஆளே சரியில்லை நீதானே நல்ல மனுஷன் நல்ல சரியான ஆளுன்னு சொன்ன அவர் சரியான ஆளாத்தான் இருந்தாரு சரி ஆனா இப்போ சிவபெருமான் என்ன மாதிரி அழகு பெண்ண பாத்தீரான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு உன்னை விட உன் தங்கச்சி அழகா இருக்கான்னு என்கிட்டே ரொம்ப உயர்த்த பேசி கொண்டு இருக்கிறார். சரி உன்னை விட உன் தங்கச்சி தானே அழகா இருக்கா இருந்தா இருந்துட்டு போட்டு அவ இருந்தா இருக்கட்டும். இந்த ஆண்டவனை பத்தி உனக்கு தெரியாது. அவர் பெண்ணாசை பிடிச்ச பித்தன். பனமரத்துல பாவடை கட்டினாலும் பாஞ்சு போய் பாப்பாடு. அதனால குத்துக்கல்ல நைட்டியே போட்டாலும் கண்ணாடியை கலந்து பாப்பாரு. சரி அதனால இந்த ஆண்டவை என்ன மறந்தாலும் மறந்துடக்கூடாது இல்லையா? அதனால நீந்தான் அவ 8 பேரையும் கைலாசம் கொண்டு வந்தா சிவனுக்கு தெரியாம நம்ம 8 பேரை எப்படியாவது வளர்த்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் பார்த்தார். அப்படின்னு சொன்னா அவ 8 பேரையுமே நாம் போய் எடுத்துட்டு வரணும்னா எனக்கு 2 வரங்கள் ஒண்ணு வேணும். என்ன வரம் வேணும்? 8 பேரையுமே எடுத்து வைத்து நான் கைலாசம் கொண்டு வருவதற்கு பறக்கக்கூடிய படகு ஒண்ணு வேணும். அது போக நாகத்திடம் இருந்து என் உயிரை காப்பாத்த நாகத்தாலி வேறு ஒண்ணு எனக்கு வேணும். தாலி வேறு எங்க இருக்கோ? தாலிய உன் வீட்டுக்காரி கழுத்துல போட்டிருப்பா. நான் அதை சொல்லல. நாகதாலி வேறு. நாகதாலி வேறுன்னா அதுக்குரிய மதிப்பு வேற. அதை பிரிச்சு சொன்னா இப்படிதான் வரும். தாலி வேறுன்னா அதுக்குரிய மதிப்பு வேற. ஆமா அதேதான். அதனால உன் தாலி உன் வீட்டுக்காரமா போட்டிருப்பா. அவ நல்லா போட்டிருக்கா. சரி நாகதாலி வேறன்னா நாகம் 2 என்னை எதிர்த்து வந்தா இந்த நாகத்தாலி வேரை வைத்து என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்வேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வெண்டி சம்மதித்து இந்த பார்வதி 2 வரமும் என்கிட்ட இல்லையே நான் எப்படின்னா உனக்கு கொடுப்பேன். எப்படி கொடுப்பதன்னா இந்த 2 வரமும் உன்கிட்ட இல்ல. அத்தான் ஆண்டவே சிவபெருமான் சடாமுடி பாரத்துக்குள்ள வச்சிருக்காரு. அவரிடத்துல போய் நீ இந்த வரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி ஓட்டமும் பெருநடையுமா ஆக ஓடோடி வந்து ஆண்டவன் இடத்திலே வந்த பார்வதி என்ன செய்கிறாள்? ஆண்டவா பரம்பொருளே ஐயா உங்ககிட்ட பறக்கும் படகும் நாகத்தாலி வேறும் இருக்கிறதாமே. ஆமா இருக்காமல. அந்த 2 வரத்தை நீங்க தந்தா எங்க அண்ணன் போய் 8 பேரையுமே கைலாசத்துக்கு எடுத்து வருவார். அப்படியா? அப்படின்னு உடனே என்ன அப்ப ஆண்டவன் சொன்னார். எப்படி? 2 வரமும் என்கிட்ட இருக்குன்னு உங்ககிட்ட உண்மையை சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான் சொன்னார். உங்க அண்ணே சொன்னாரா? ஆமா என்கிட்ட இருக்குன்னு உங்க அண்ணே உன்னிடத்திலே உண்மையை சொன்னதுனால என்னய்யா பிள்ளைகளை எடுத்து வரும்போது 3:45 நாளிகை கண்ணன் வழி தெரியாமல் என்பெருமான் தலைகுனிந்து நிற்பார் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்த ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். இவ 8 பேரையுமே வரத்தை வாங்கி கண்ணபிரான் இடத்திலே ஒப்படைக்க மாயவன் கோபால கண்ணன் அந்த 8 பேரையும் ஏமாத்தி 8 பேரையும் ஏமாத்தி கைலாசம் கொண்டு வரணுமானால் நாம இப்படியே போக கூடாது. எப்படி? வயதான பண்டார கிழவ மாதிரி வேஷம் போட்டு போகணும். வேஷம் போடணும் என்று கண்ணபிரான் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? எடுத்தாரே ஒரு சோறு எடுத்தாரே ஒரு சோறு ஒரு சோறு என் பெருமான் கோபா அவரை 90 10 துவண்டனோரு கிழவரை 400 10 நரைத்த
தொட்ட நாமம் தன்னைத்தான் என் கோபாலம் போட்டு கொண்டு நாங்கள் பட்டேன் நாராயணன் வாரா அச்சுதனாகிய கோபால கண்ணனாகப்பட்டவர் ஆதிபராசக்தியினுடைய வார்த்தையை கேட்டு கண்ணை காவி உடை இணைந்தார், கழுத்திலே துளசிமணி மாலை இணைந்தார். சரி, நெற்றி நிறைய நாமத்தை போட்டு கொண்டு நாமதாரிகள் வந்து 11 இடத்துல நாமத்தை இட வேண்டும். பெருமாளுடைய நாமத்தை சொல்லக்கூடியவர்கள் 11 இடத்துல நாமம் போடணும். அதே மாதிரி சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் 16 இடங்களிலே திருநீர் அணிய வேண்டும். திருநீர் பூசணும். அதுதான் சிவனுடைய பக்தர்கள். அதே மாதிரி விஷ்ணு பெருமாள் 11 இடத்திலே நாமத்தை போட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அப்ப கண்ணபிரான் இப்படி நாமத்தை போட்டு கொண்டு வயதான கிழட்டு பண்டாரத்தை மாறி கண்ணை வேஷம் போட்டு சரி நேர நாகலோக பட்டணத்திற்கு மாணிக்க புத்த அடிவாரத்துக்கு வந்தார். அப்ப மாணிக்க புத்த அடிவாரத்திலே வந்து பார்க்க காளியர்கள் 8 பேரும் அவளவள் கையாலே சின்னஞ்சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தார். ஏன்னா நாகராஜனும் நாகக்கண்ணையும் இறை தேட சென்று விட்டார்கள். இவங்க இறை தேட போன நேரத்துல என் தாயான பத்திரகாளி அம்மா, அடியே தங்கைமார்களே, ஏ மாரியம்மா, ஏ முப்பிடாதி, ஏ சந்தனமாரி, என்னவோ வாய அவதான் உள்ள இருக்கல்ல, ஏ தாயே முத்துராமா, ஏ வடக்குத்தியா, எல்லாரும் வாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்காக இறை தேட சென்று விட்டார்கள். சரி, அவங்க வாரது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடி விட்டு வருவதற்கு முன்னால நம்ம வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சின்னஞ்சிறியும் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்க அவங்க படிக்காங்களா நாங்க படிக்கவான்னு தெரியல. ஏ அண்ணாச்சி, என்ன ஒரு மைக்கு தரட்டுமா? ஒரு மைக்கு வச்சுக்கோங்க, நீங்களும் படிங்க நாங்களும் படிக்க. அப்ப காளியர்கள் 8 பேருமே வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்த உடனே கண்ணபிரான் பார்த்தார். அடேங்கப்பா, நம்ம தங்கச்சியே இவ 8 பேரும் கண்டிப்பா இவளை எப்படியாவது நம்ம கைலாசத்துக்கு எடுத்துக்கொண்டே போய் ஆகணும் அப்படி என்று சொல்லி மாணிக்க புத்து பக்கத்திலே மாயக்கண்ணன் வரும்போது பத்திரகாளி அம்மா பார்த்தா, அடியே தங்கச்சி, ஏ மாரியம்மா, அதோ பாரு, யாரோ ஒரு பண்டார கிழவே ஊருக்கு தெரியாம ஒத்தையில வந்துகிட்டு இருக்காரு. நம்ம அம்மாவும் அப்பாவும் வேற அரண்மனையில இல்ல, அவங்க மட்டும் வந்தாங்கன்னா தாத்தாவை கொத்தியே கொண்டு வாங்கடி, வாங்க நம்ம போய் யாருன்னு கேப்போம் எப்படின்னு 8 பேரு எந்திரிச்சு வந்தா. சரி, தாத்தாவை கூப்பிட்டார். ஏ தாத்தா, ஏ பண்டாரோ, உமக்கு ஊரடியா? ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. ஊரவும் இல்ல சொரியவும் இல்லையா? ஆமா. ஏ உனக்கு ஊருதான் சிறங்கு இருக்கான்னு கேட்கல, உனக்கு ஊரு எதுன்னு கேட்டேன். அப்படி விவரமா கேட்கணும் தாத்தா. ஆமா, எதை கேட்டாலும். ஏ பேத்தி, என்ன தாத்தாவுக்கு ஊரையா கேட்க? அதான் கேட்டேன். தாத்தாவுக்கு ஊரு வடக்க வாடி. என்ன உமக்கு என்ன கிண்டலா? கிண்டலும் இல்ல நக்கலும் இல்ல. நல்ல வேளை சுண்டலும் பார்த்தேன். சரி, வடக்க வாடினா தவறா நினைக்க கூடாது. அதான் நீர் வித்தியாசமா சொல்றீங்க. தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்திலே காசி அம்மா. அப்படி விவரமா சொல்லு. காசியில இருந்து நான் தாத்தா கால்நடையாக ஓசியா வரேன். ஓசியில குமரிய பார்க்கணும்னு வந்துகிட்டு இருக்கேன். வேற கிழவிய எப்ப பாக்க? கிழவி கிடக்கா வீட்ல. என்ன சடைச்சு போச்சு? அவளை பார்த்து பார்த்து தாத்தாவுக்கு சலிச்சு போச்சு. அப்படியா? குமரினா தப்பா நினைக்காத. சொல்லு. கன்னியாகுமரியிலே கடலிலே நீராடி கன்னி பகவதி அம்மாளை வணங்க வேணும் என்று நான் வந்து கொண்டிருந்தேன். அம்மா, எதை எடுத்தாலும் விவரமா சொல்லணும். வரக்கூடிய வழியிலே உங்க 8 பேரின் பிறப்பின் ரகசியத்தையும்
ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அதனால உங்க 8 பேரையும் ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். இப்ப பார்த்துட்டே இருல. உன்னை பார்த்தாச்சு. தாத்தாவுக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி இருந்தா கொடு. தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல, ஏற்கனவே விக்குது. விக்குதா? தண்ணி எல்லாம் கிடையாது தாத்தாங்க. தண்ணி இல்லையா? ஆமா. ஏ தாத்தா, எங்க கிட்ட தண்ணி கிடையாது, தண்ணி இல்ல, வெண்ணி கிடையாது, இல்ல, ஜூஸ் கீசு எல்லாமே இல்ல, எதுவுமே இல்ல, அதுவும் இல்ல. இல்ல ஏமா அப்ப சாப்பாடு வச்சிருக்கியா? சாப்பாடும் இல்ல, கீப்பாடும் இல்ல. நேத்து வச்ச பழைய சோறு இருக்கா? பழைய சோறும் இல்ல, கிளைய சோறும் இல்ல. எதுவுமே இல்லைன்னா நீ எதைத்தான் சாப்பிடுவ? எங்க அம்மாவும் அப்பாவும் ஆமா கொம்பு தேனை எடுத்துட்டு வருவாங்க. அப்படியா? அந்த தேனை குடிச்சு தான் வளர்கிறோம். அந்த தேனை குடித்து வளருகிறீர்களா? ஆமா. நீங்க 8 பேர் இங்க இருந்தா உங்களுக்கு எந்த புண்ணியமே கிடையாது. என்ன இப்படி சொல்லுவீங்க? தாத்தாவோடு நீங்க கைலாசம் வந்தீர்களையானா இப்ப பாரு தப்பு தப்பா சொல்லுவீங்க. என்ன என்ன தாத்தாவோட வாரியரா தாத்தாவோட வாரியராங்க? உண்மையிலேயே உன்னை கைலாசத்துக்கு நான் அழைத்து போறேன் தாயே. அவன் நாமெல்லாம் இந்த வயசுல கைலாசம் அல்ல, எனக்கு இந்த நாள் போகணும். நாள் போகணுமோ? அவன் நாங்க சின்னஞ்சிறு பிள்ளைகளு, நீரு வயசாளி, கைலாசம். அம்மா ஏ பத்திரகாளி அவசரப்படாத. என்னம்மா? தாத்தா கூட நீ கைலாசத்துக்கு வந்தேனா என்ன ஆகும்? உனக்கு 21 வகை கறியும் எலுமிச்சங்கா பச்சடியும், அடேங்கப்பா 41 வகை கறியும் உனக்கு நாருத்தங்கா பச்சடியும். ஆமையா தாத்தா நான் உனக்கு சாப்பாடு தாரேம்மா என்று கண்ணபுரான் சொன்னபோது அவள் அப்படியே நல்லதென்று தாயான பத்திரகாளியே பறக்கும் படகடியிலே அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு ஆதி கைலாசம் பறக்கும் படகிலே காளியர்கள் அமர்ந்து கொண்டு கைலாசத்திற்கே பறந்து வருகிறார்கள். அப்படி பறந்து வருகின்ற போது அப்ப நாகராஜனும் நாகக்கல்லியும் பிள்ளைகளை காணாமல் 2 பேருமே ஆடி படம் எடுத்து வருகிறார்கள். அப்ப ஆடி படம் எடுத்து வந்த உடனே கண்ணபிரானை வழிமறித்து 3.25 நாளிகை கண்ணன் வரும் வழியை இருள் சூழ்ந்து என் பெருமான் தலை குனிந்து நின்றார். 3.25 நாளிகை முடிய மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து நீட்டினார். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சத்தை கொடுத்து காளியர்களை கைலாசம் கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். அப்ப கைலாசத்திலே ஒப்படைத்த போது அப்போ ஆதிசக்தியான பார்வதியா அச்சுதனார் இடமதியில தங்கையோட வார்த்தை சூலக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி எங்கே பத்திரகாளி எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாய பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா ஓடிவாமா எழுந்து ஓடிவாமா தாய வண்ண வண்ண பட்டு உடுத்தி வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவை சுத்தி வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவை சுத்தி உரப்பல்ல காட்டிக்கிட்டு ஓடி சடைய விரிச்சுக்கிட்டு எங்கே பத்திரகாளி எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாய பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா வெள்ளங்கல்ல மூக்குத்தியா வெளிச்சந்தரும் அட்டிகையா வெள்ளங்கல்ல மூக்குத்தியா வெளிச்சந்தரும் அட்டிகையா வெள்ள மலர் பூச்சாரமா வெள்ளி முத்து குஞ்சாரமா எங்கே வத்திரகாளி எங்கே
எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா வகை வகையா பூவை சுத்தி வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவை சுத்தி ஒரு பல்ல காட்டிக்கிட்டு கோடி சடைய விரிச்சுக்கிட்டு எங்கே பத்திரகாளி எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா வெள்ளகல்ல மூக்குத்தியா வெளிச்சந்தரும் அட்டியா வெள்ளகல்ல மூக்குத்தியா வெளிச்சந்தரும் அட்டியா வெள்ளமலர் பூச்சாரமா வெள்ளி முத்து குஞ்சாரமா எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் மதித்தாட்டியா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் மதித்தாட்டியா பஞ்சு மிட்டாய் வண்ணத்தில பலபலக்கும் மட்டாடையா எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா சிவப்பு கல்லு மூக்குத்தியா சிரசில் எல்லாம் வைரங்களா சிவப்பு கல்லு மூக்குத்தியா சிரசில் எல்லாம் வைரங்களா கன்னத்தில திஷ்டி போட்டா கையடியில மருதானியா எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் மதித்தாட்டியா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் மதித்தாட்டியா பஞ்சு மிட்டாய் வண்ணத்தில பலபலக்கும் மட்டாடையா எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா அஞ்சுகல்ல மூக்குத்தியா அணியணியா அரங்களா முகத்தில புன்னகையா உடம்பெல்லாம் புன்னகையா எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே மூடுகல்ல மூக்குத்தியா அணியணியா அரங்களா மூடுகல்ல மூக்குத்தியா மணிமகளா தாயே மூடுகல்ல மூக்குத்தியா மணிமகளா ஆயிரம் போல் மூடுகல்ல மூக்குத்தியா மணிமகளா ஆயிரம் போல் முகத்தில புன்னகையா உடம்பெல்லாம் புன்னகையா எங்கே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே பத்திரகாளி நீ எழுந்து ஓடிவாமா தாயே குடத்தில நல்லெண்ணையா குளிக்க வந்த தாம்பூலமா குடத்தில நல்லெண்ணையா குளிக்க வந்த தாம்பூலமா
ஒட்டியில வளையல்களா வண்டியிலே பூசை பொருள் 10 வகை படையலம்மா 10 வகை படையலம்மா 16 சுவைகளம்மா எங்கே வத்திர காளி எங்கே வத்திர காளி நீ இறந்து ஓடிவாமா தாயே வத்திர காளி நீ இறந்து ஓடிவாமா தாயே சாமத்தில வருபவளா சாட காட்டு வித்தேகியா சாமத்தில வருபவளா சாட காட்டு வித்தேகியா குலசையில வந்தவளா குலசேகர முத்தாரம்மா எங்கே வத்திர காளி எங்கே வத்திர காளி நீ இழந்து ஓடிவாமா தாயே வத்திர காளி நீ இழந்து ஓடிவாமா கைவளையல் கலகலங்க கருந்தடைகள் தாங்கி நிக்க கைவளையல் கலகலங்க கருந்தடைகள் தாங்கி நிக்க குலசையில வந்தவளா கட்ட அழகி முத்தாரம்மா எங்கே வத்திர காளி எங்கே வத்திர காளி நீ இறந்து ஓடிவாமா தாயே வத்திர காளி நீ இறந்து ஓடிவாமா நெத்தியிலே செந்தூரமா நீலகல்ல மூக்குத்தியா நெத்தியிலே செந்தூரமா கன்னத்தில திருஷ்டி பட்டா கையடியில மருதானியா எங்கே வத்திர காளி எங்கே வத்திர காளி நீ இழந்து ஓடிவாமா தாயே வத்திர காளி நீ இழந்து ஓடிவாமா தாயே வட்டனல ஒட்டுக்காரி சரியப்பட்டி சேலக்காரி அட்டனல ஒட்டுக்காரி சரியப்பட்டி சேலக்காரி அணையில சூலக்காரி வந்து தாளக்காரி இங்கே வத்திர காளி நீ இழந்து ஓடிவாமா தாயே வத்திர காளி நீ இழந்து ஓடிவாமா பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னய்யா? அதாவது இந்நகரிலே வாசம் செய்து வரக்கூடிய எல்லா பொதுமக்களும் சரி இந்த பத்திரகாளி அம்மனுடைய ஆலயம் திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. திருப்பணியை வந்து மேலும் மேலும் உயர்வதற்காக சரி வரி கொடுப்பவர்கள் வரி கொடுக்க வேண்டும், நன்கொடை கொடுக்கவர்கள் நன்கொடை கொடுக்க வேண்டும். நம்மளால முடிஞ்ச அளவு அதான் நேத்து சொன்னேன். என்ன தர்மத்தை வந்து 3 வழியில தர்மம் செய்யணும். ஏழை புலவர்களுக்கு பணம் காசுகளை கொடுக்கணும். அதே மாதிரி பண்டாரம் பரதேசிகளுக்கு பணம் கொடுக்கணும். அதே மாதிரி கோயில் திருப்பணிக்கு கொடுத்தமானால் நம்ம குடும்பங்கள் குழந்தைகள் அனைத்து மக்களும் ஆமா வளர்ச்சி பெறுவதற்காக நன்கொடை கொடுத்தீர்களானால் சரி அம்பாள் பத்திரகாளி அம்மாள் உடனே அருள் செய்வார். அதாவது தெய்வம் என்பது எல்லாருக்குமே ஒண்ணுதான். அதேதான் தெய்வம் உனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், நான் தான் வணங்கணும் நீ வணங்க கூடாது அப்படின்னு யாருக்குமே எந்த விதமாகப்பட்ட தடையுமே கிடையாது. ஒரு கோவிலை கெட்டன்னு சொன்னா ஒருவரால் தான் முடியும். ஒரு பொறுப்பு வந்து ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா சரி அந்த பொறுப்பு உள்ளவர் தான் கும்பிடணுங்கிறது இல்ல கிடையாது. எல்லா மக்களும் வணங்கினால் எல்லாருக்குமே அருள் பிரசாதம் கொடுப்பாள் சத்தியானவள். சரி அதே மாதிரி அப்படி இருப்பதனாலே என்னய்யா தெய்வ பணியை திருப்பணி ஆலய பணியை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அதனாலே இந்த பத்திரகாளி அம்மன் திருவாலயம் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து எல்லா மக்களுக்கும் அருள் பாதிக்கும்படியாக ஆலயம் இன்னும் வளர்ந்து ஓங்கி வருவதற்காக மக்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னு சொன்ன கோயிலை இன்னும் பெரிய அளவுக்கு கட்டலாம், இன்னும் அழகான சிறப்பாக கொடை கொடுக்கலாம். அதனால ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லா கையும் தட்டினா தான் ஓசை வரும். அதனால ஒரு ஆளால ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லா மக்களும் நம்ம சேர்ந்தோம்னு சொன்னா இன்னும் இதை விட சிறப்பாக நடத்தலாம்.
அதனால எல்லா மக்களுமே முன்ன பின்ன இல்லாம பாரபட்சம் பார்க்காம மனதளவிலே அன்போடு பக்தியோடு அம்மனுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் நன்கொடை அளித்து அதோடு ஆலயத்திற்கு வரிப்பணம் கொடுக்க வேண்டி இருந்தால் அதையும் கொடுத்து ஆலயம் இன்னும் வளருவதற்கு நாமல் எல்லோரும் ஒற்றுமையாக கூடி ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக நாங்களே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதான் பாருங்க, ஒரு பெரிய வெள்ளம் வருதுன்னு சொன்னா பள்ளத்தை தேடி வெள்ளம் வரும். வெள்ளம் வரக்கூடிய வெள்ளமானது சிறுதுள்ளி பெருவெள்ளம். சிறுதுள்ளி தான் பெருவெள்ளம். ஆமா ஆமா, எல்லா துளிகளும் சேர்ந்து அந்த ஆத்துல வந்து விழும்போது தண்ணீர் மொத்தமா வரும்போது வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடும், அதிகமாக பெருக்கெடுத்து ஓடும். அதே மாதிரி நம்மளால் முடிந்த சரி காணிக்கைகளை நன்கொடைகளை நம்மளுடைய வரிகளை அன்போடு ஆதரவோடு சரி இந்த கோயில் நிர்வாகத்திலே கொடுக்க வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். திருப்பணி மேலும் மேலும் வளர நீங்கள் எல்லோருமே உதவி பண்ண வேண்டும். பணங்காசுகளை அள்ளி கொடுக்க வேண்டும். அதாவது பணத்தை நம்ம எப்படி இல்லாமோ செலவு பண்ணதோ, ஆமையா, தேவையில்லாமலாம் செலவு பண்ணதோ, அப்படி இருப்பதற்கு சரி ஒரு ஆலயத்திற்கு செய்தோமையான அதுவாது நம்ம தலைமுறைக்கு புண்ணியமா சேரும். அதனாலே பாரபட்சம் இல்லாமல் மக்கள் எல்லோரும் நன்கொடை அளித்து உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து ஆலயத்தை இன்னும் வளர செய்யுமாறு விழா கமிட்டியார்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. தன்னானே தன்னானே தானனே தன்னானே 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 தானனே தன்னானே தானனே தன்னானே தானனே தன்னானே தானனே தன்னானே தானனே தன்னானே குழந்தை மன்னார் குடி தாளம்பூ, மதுரை மாறி குழந்தை மன்னார் குடி தாளம்பூ, மகத்தானே ஆட்ட மகத்தானே உனக்கு மகத்தானே கொண்டைக்கு மனம் போல விட்டு போ, மகத்தானே கொண்டைக்கு மனம் போல விட்டு போ. கொண்டு வந்து ஆட்டா கொண்டு வந்து உனக்கு கொண்டு வந்து தாரை நம்ம குணமோடு வச்சிக்க, கொண்டு வந்து தாரை நம்ம குணமோடு வச்சிக்க. சேத்தூரு உனக்கு சேத்தூரரை பூ சிங்கார கொண்டைக்கு, சேத்தூரரை பூ சிங்கார கொண்டைக்கு. சாந்தாடும் கண்ட காரி சமயபுரம் மாரியம்மா, சாந்தாடும் கண்ட காரி சமயபுரம் மாரியம்மா, சாமந்திப்பூ ஆட்டா சாமந்திப்பூ உனக்கு சாமந்திப்பூ வாங்கித்தானே சந்தோஷமா வச்சிக்க, சாமந்திப்பூ வாங்கித்தானே சந்தோஷமா வச்சிக்க. அட்டி வட்டி காளியம்மா, ஆரையரு உள்ள காரி அட்டி வட்டி காளியம்மா, அடுக்கரளி ஆட்டு அடுக்கரளி உனக்கு அடுக்கரளி வாங்கித்தாரே ஆனந்தமா வச்சிக்க, அடுக்கரளி வாங்கித்தாரே ஆனந்தமா வச்சிக்க. அம்மா இடது முறை கொண்ட காரி இருக்கன் முடி மாரியம்மா, இடது முறை கொண்ட காரி இருக்கன் முடி மாரியம்மா, இருவாச்சிப்பூ ஆத்தா இருவாச்சிப்பூ உனக்கு இருவாச்சிப்பூ வாங்கித்தார இன்பமாக வச்சிக்க, இருவாச்சிப்பூ வாங்கித்தார இன்பமாக வச்சிக்க.
மனமோடு வச்சிக்க மடப்புறத்து காளியம்மா மஞ்சள் மடவக்காரி மடப்புறத்து காளியம்மா மல்லிகப்பூ ஆட்ட மல்லிகப்பூ உனக்கு மல்லிகப்பூ வாங்கித்தாரே மனம் போல வச்சிக்க மல்லிகப்பூ வாங்கித்தாரே மனம் போல வச்சிக்க குலசை நகர முத்தாரம்மா குலத்திலே சிறந்தவளா குலசை நகர முத்தாரம்மா குங்குமப்பு ஆட்ட குங்குமப்பு ரெண்டு குங்குமப்பு கொண்டு தாரே குணமோடு வச்சிக்க குங்குமப்பு கொண்டு தாரே குணமோடு வச்சிக்க அம்மா கொடரூபம் கொண்டவளா கொல்லங்குடி காளியம்மா கொடரூபம் கொண்டவளா கொல்லங்குடி காளியம்மா குறிஞ்சி பூவே ஆத்த குறிஞ்சி பூவே